கஸ்டமர்ஸோட திருப்தி தான் எங்களோட திருப்தி. பட்ஜெட் குறைஞ்சதா இருக்குமே தவிர வண்டியோட குவாலிட்டி குறைக்க மாட்டோம். இந்த ஒரு லக்ஸரியில் வந்து ஒரு செல்ல பிள்ளைங்க இது ஜாஸ் எடுத்த வழி நீங்கள் செலவு பண்ணி ஓட்டணுங்கிற வெஹிக்கிள் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைங்க. ஸ்கோடா ரேபிட் வந்து சூப்பரான வண்டி வச்சிருக்குங்க. எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வச்சிருக்குங்க, ஆட்டோமேட்டிக் 2 இருக்குங்க, மேனுவல் 2 இருக்குது. i20ல் பார்த்தீங்கன்னா 4 வண்டி வச்சிருக்குங்க. ஒரு மினி ஸ்விஃப்ட்டுங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்லாம் போட்டு வண்டி நல்லா லுக்காக வச்சிருக்காங்க. சென்னை நம்பர்லேயே செலக்டட் வெஹிக்கிளாக தான் நாங்கள் வந்து வச்சிருக்கோங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் ப்ராப்பராக வச்சிருக்கோம். அந்த வண்டி நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அந்த வண்டியை சொகுசு கிங் ஒரு 3 வண்டி வச்சிருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 90% கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குதுங்க எல்லா வண்டியிலுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தகவல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூஸ் கார் கன்சல்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரிலேட்டடாக எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருந்தோம். எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூரில் வந்துட்டு எனக்கு லோ பட்ஜெட்டும் வேணும், ஹை பட்ஜெட்டும் வேணும், இன்னொன்று குவாலிட்டியாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு சிறப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கிருஷ்ணா கார்ஸ் திருப்பூர். இது கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஷாப்பு தயவு செஞ்சு விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கார் 2 கார் அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்லேயும் எக்கச்சக்க அதாவது வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதாவது 5 சீட்டர்லேருந்து 7 சீட்டர் வரைக்கும் ஜம்முன்னு ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி காசு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவான டீட்டெயில்ஸ் நிறையா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 40க்கு மேலே கார்கள் இருக்குங்காட்டி ஸோ அதோட காரோட மாடலு, ஓனரு அதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க பார்த்தா மட்டும்தான் என்ன ஏதுங்கிறது தெரியும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கார் பார்க்குறீங்கிற பட்சத்தில் அந்த காரோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் போடலாம். அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது அவங்களோட கேட்லாக் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான காரோட டீட்டெயில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க என்ன ரேட்டில் என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா கார்ஸ்லேருந்து பேசுகிறேங்க. கிருஷ்ணா கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா எங்களோட வந்து புழுவப்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க. பிஎன் ரோடு புழுவப்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க. எல்என்டி வாட்டர் டேங்க் நேர் பேக் சைடில் எங்களோட இடம் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தான் வச்சுருக்குமே தவிர மற்ற ஆஃபீஸ் போட்டு நாங்கள் ஏசி ஹால் போட்டு கஸ்டமர் இது பண்ணுறதுக்குலாம் இல்லைங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் நம்மளோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குங்க. ஒரு 28 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோங்க. ஒரு 28 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி நம்மள்ட்ட இருக்க வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் எல்லா வண்டியுமே ஒரு 90% கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குதுங்க. எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா 1 ஓனர் 2 ஓனரில் தான் வண்டி வச்சுருக்குங்க. 3 ஓனர் 4 ஓனர் வண்டி இல்லைங்க. அது மாதிரி அடிபடாத வண்டிகள், தெளிவான வண்டிகள், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் வச்சுருக்குங்க. எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர்லேருந்து ஓடின வண்டியிலேருந்து 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி வரையும் 2.25 லட்சம் ஓடின வரையும் எல்லா வண்டிக்குமே வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வச்சுருக்குங்க. தெளிவான வண்டிகள் அதாவது வந்து மிட் வேரியண்ட்லேருந்து ஹச்பேக் வரையும் 7 சீட்டர் வரையும் வச்சுருக்குங்க. எல்லா பேருக்குமே அதாவது மிடில் கிளாஸும் எடுக்கலாம், ஒரு ஹை கிளாஸ் எடுக்கலாம், லோ கிளாஸ் எடுக்கலாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற வண்டியும் நாங்கள் வச்சுருக்குங்க. எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வண்டி வச்சுருக்குங்க. நாங்கள் இப்போ கரண்ட்டில் 40 வண்டி வச்சுருக்குங்க. ஒரு 2 வீக்ஸ் ஒருக்க ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்க எங்கள்கிட்ட வந்து மாடல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வண்டி எங்களுக்கு சேல் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கான வண்டியை நாங்கள் வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாங்க. இப்போ குவிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு சின்னதாக சிறுக சேர்த்து வச்சு ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவிட்டு கொண்டு வந்திருக்குங்க. அதில் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் 2 இருக்குங்க, மேனுவல் 2 இருக்குது. 15, 16, 17 இப்படி மாடல் வச்சுருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாயிலேருந்து 4, 4.25 இந்த மாதிரி ரேட் வரைக்கும் வச்சுருக்குங்க வண்டி. வாங்க வந்து பாருங்கள், பிடிச்ச வண்டி எங்களுக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இது வந்து லேடிஸ் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கார் ஓட்டி பழகணும் இல்லை ஓட்டணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கான வண்டிகள் வந்து ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கோம், மேனுவல் வச்சுருக்குங்க. டிராஃபிக்கில் வந்து சின்ன இடங்களில் போகணும், எங்களுக்கு வந்து ஸ்பேஸ்ஃபுல்லாக இல்லை, வண்டி நிறுத்த இடமும் இல்லை, நாங்கள் ஒரு சின்ன இடத்துல இருக்கோம், வண்டி நிறுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த வண்டி பொருத்தமாக இருக்குங்க. வண்டி நல்லா இருக்குங்க, லக்ஸரியாக இருக்கும். ஃபுல்லாக ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோவோடு வந்துடுதுங்க. ஏர்பேக்கோடயே வந்துடும் வர வண்டிகள் இருக்குது. 4 வண்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு டீப்பான டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் பண்ணியிருக்கோம். அதில் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் டீட்டெயில் வந்து கிடச்சிக்குங்க. அது மாதிரி ஓட்டி பார்க்கணும், உங்களுக்கு இன்டீரியர் செக் பண்ணணும், வண்டியோட ஆப்ஷன் செக் பண்ணணும்னா நேராக விசிட் பண்ணுங்கள். தாராளமாக எனி டைம் நாங்கள் வந்து இங்கே தான் வெயிட்டிங்கில் தான் இருக்கோம். எப்போ வேணாலும் வண்டி பார்த்துக்கலாங்க. எந்த வண்டி வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓட்டி பார்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து உங்கள் சைடில் ஃபுல்லாக ஒரு சர்ச் பண்ணி உங்களோட ஹிஸ்ட்ரி, வண்டியோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிக்கலாம். இல்லை லோன் ஆப்ஷன் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கூடயே பார்த்தீங்கன்னா குவிட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேகனாரும் வச்சுருக்குங்க. மாருதி பிரியர்களுக்காக வந்து வேகனாரும் வச்சுருக்குங்க. வேகனார்லேயும் பார்த்தீங்கன்னா மேனுவலும் 2 வண்டி வச்சுருக்கோம், ஆட்டோமேட்டிக்கும் வச்சுருக்குறோம். இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குங்க. எல்லாமே 13க்கு மேலே வச்சுருக்குங்க வேகனாரில். கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் நம்பர் இருக்குது, சென்னை நம்பர் இருக்குது. பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சென்னை நம்பரா அப்படிம்பாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நம்பர்லேயே செலக்டட் வெஹிக்கிளாக தான் நாங்கள் வந்து வச்சுருக்குங்க. நல்ல வண்டியாக, தெளிவான வண்டிகள், அடிப்படாத வண்டிகள், இந்த தண்ணியில் போனது வந்ததுன்னு இதுக்கு தான் எல்லாரும் பயப்படுறாங்க அந்த சென்னை வண்டிங்களுக்காக. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நம்பர் தானே தவிர சென்னையில் யூஸ் பண்ண வண்டி வெஹிக்கிள் ரொம்ப கம்மி. அதர் டிஸ்ட்ரிக்டில் பண்ண வண்டி தான் நாங்கள் வந்து வச்சுருக்குங்க. இப்போ
அதாவது வெவ்வேறு மாவட்டங்களில் யூஸ் பண்ண வண்டி, நல்ல தெளிவான வண்டியில் வச்சுருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பிரியோங்க. அதை வந்து ஒரு லக்ஸரி வண்டிங்க, சின்ன வண்டி. ஹோண்டாலே வந்து ஒரு சின்ன காரை வச்சுருக்குங்க. ஹுண்டாயில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வச்சுருக்குங்க. இதுவும் நல்லா வைக்குங்க, அருமையாக இருக்குங்க. சென்னை நம்பர்னு சொல்லி யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க. வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா சூப்பரான வண்டிங்க, நல்லா கண்டிஷனோட சர்வீஸ் ரெக்கார்டோடையே பக்கா ப்ராப்பராக இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டியாகோ வந்து நிறைய பேர் இப்போ மார்க்கெட்டில் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 8 மாதத்துலேயே வந்து ஒரு 11 வண்டி 12 வண்டி கொடுத்துருக்கேங்க. இந்த ஒரு வண்டி இப்போதைக்கு வந்து இருக்குதுங்க, ஒரு 2 டேஸ் ஆகுதுங்க. ஜஸ்ட்டு அருமையான வண்டிங்க, மேனுவலில் இருக்குதுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. வண்டி ஓப்பன் பண்ணி காட்டலை, இன்டீரியர் எப்படி இருக்குது என்னங்கிறத பற்றி ஃபீல் பண்ண வேண்டாங்க. எல்லாமே உங்களுக்கு அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கஸ்டமராக இருந்தால் லைவில் கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் காட்டுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தேவையானபடி எப்படி உங்களுக்கு காட்டணுமோ காட்டுவோங்க. அந்த மாதிரி ஓட்டி பார்த்துக்கலாங்க எங்கள் வண்டி. நாங்களே எங்கள் தோட்டத்துலேயே இடம் ஓட்டி பார்த்துருக்கு, ப்ரைவசியாக இருக்குதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லா வண்டி ஓட்டி பார்த்துக்கலாங்க. ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வச்சுருக்கேங்க, 13 டீசல் வச்சுருக்குறோம். 16 ஷிஃப்ட் வச்சுருக்கேங்க. ஷிஃப்ட் டிசைர் வச்சுருக்குறேங்க. ஷிஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வெஹிக்கிள் தான், பட் நாங்கள் வச்சுருக்குறோம் வண்டி. அந்த வண்டிக்கு உங்களுக்காக அந்த வண்டி நிற்கிதுங்க. அந்த வண்டிக்கானவங்க வந்தால் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குங்க அந்த வண்டியை. சூப்பரான வெஹிக்கிளுங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் டிசைர் இருக்குங்க நம்மகிட்ட. இப்போதைக்கு வந்து பெட்ரோல் வண்டி இருக்குதுங்க. பிரதர் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸென்ட்டுங்க, Hyundai எக்ஸென்ட்டு 17 2 ஓனர் இருக்குங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து லோ கிலோமீட்டரில் இருக்குங்க, கோயம்புத்தூர் நம்பர். வண்டி சூப்பராக இருக்குங்க, தெளிவான வண்டிங்க. செடானில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்லாம் போட்டு வண்டி நல்லா லுக்காக வச்சுருக்குறாங்க. இப்போ அது ரீசெண்டாக தான் வந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெட்டுக்குன்னு நிறைய ஃபேவரட் இருப்பாங்க, அவங்களுக்காக அந்த வண்டி இருக்குதுங்க. வண்டி நல்லா லக்ஸரி செக்மெண்ட்டுங்க, மைலேஜ் நல்லாயிருக்கும். வந்துங்க பாருங்கள், கொடுத்துர்லாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம சொகுசு கிங். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி, ஹோண்டா சிட்டி கொண்டு வந்திருக்குங்க 2 வண்டி. இது வந்து 2010 கொண்டு வந்திருக்குங்க 2 ஓனரில். இது வந்து 13 கொண்டு வந்திருக்குங்க. ரொம்ப லக்ஸரி செக்மெண்ட்டுங்க. அதாவது சிட்டியோட வேல்யூ வந்து சிட்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியுங்க. 2வது சிட்டி வந்து அதுக்கு வந்து சிட்டி லவர்ஸ் தனியாக இருக்காங்க, அவங்களுக்காக இது பாருங்கள். வண்டி வெரி கலர்ஃபுல்லாக இருக்கும். நோ டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்காதுங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க. கோயம்புத்தூர் வண்டி சூப்பராக இருக்குதுங்க. அது டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே அருமையாக இருக்குங்க. இதில் எடுத்துட்டிங்கன்னா நம்மள்ட்ட இருக்க வண்டி எடுத்துகிட்டு போனாலே இந்த ஏர் ஃபில்டர் மாற்றணும், ஆயில் மாற்றணும், கிளச்சு மாற்றணும், பிரேக்ஸும் மாற்றணும் இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கவே இருக்காதுங்க. எடுத்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு பெட்ரோல் போட்டு, இல்லை இப்போ டீசல் வண்டியாக டீசல் போட்டு நீங்கள் ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் போய் ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிறது நம்ம திருப்திக்காக பண்ணிக்கலாமே தவிரங்க எடுத்த வண்டி நீங்கள் செலவு பண்ணி ஓட்டணுங்கிற வெஹிக்கிள் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைங்க. ஓகே, i20ல் பார்த்தீங்கன்னா 4 வண்டி வச்சுருக்குங்க. இந்த வண்டி வந்து பாருங்கள் 16 2 ஓனரில் இருக்குங்க. டீசல் வண்டிங்க இது. i20ல் டீசல் வந்து ரொம்ப ரேரும் கிடைக்கிறது, மதுரை நம்பரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பெட்ரோல் வச்சுருக்குங்க. 17ல் பெட்ரோல் வச்சுருக்கோம், ஆக்டிவ் வச்சுருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னா வச்சுருக்கோம். 10ல் வந்து i20ல் வந்து மேக்னா வச்சுருக்குங்க. இது வந்து 10ல் இருக்குதுங்க, 16 17 13 இப்படி வச்சுருக்குங்க. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனரில் எங்களுக்கு வந்து நல்ல தெளிவான வண்டி கிடைக்காதனால ஒரு ஓனர்லேயும் வச்சுருக்கேங்க. வண்டி வந்து கொடுத்துட்டோம். இப்போதைக்கு எங்களை ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஒரு 2 ஓனர் 3 ஓனர் இருக்க மாதிரி இருக்குதுங்க. ஆனால் வண்டி குவாலிட்டியான வண்டி வச்சுருக்குங்க. அடுத்தது பாருங்கள் எட்டியோஸுங்க. எட்டியோஸ் லிவா வந்து உங்களுக்கு பின்னாடி கம்மிங் சூன் வருதுங்க. இது வந்து எட்டியோஸ் டீசலில் இருக்குங்க. டீசல் வண்டி வச்சுருக்குறோம், லேட்டஸ்ட் மாடலில் வச்சுருக்குங்க. இது வந்து வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து நோ ரீப்ளேஸ்மெண்ட், நோ பெயிண்டிங், அந்த கசகசன்னு எதுவுமே கிடையாதுங்க. வண்டியோட கிளியரான ஃபோட்டோ வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வாட்ஸ்அப் லிங்க் வச்சுருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. இன்டீரியர்லேருந்து எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் கேட்லாகில் இருக்குதுங்க. எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு பார்த்துக்கலாம். உடனடியாக நீங்கள் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உடனே பார்த்துக்குங்க. வண்டி வந்து எங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். வந்தீங்கன்னா நாங்கள் டேரக்ட் விசிட் வந்தீங்கன்னா எல்லாமே காட்டிடுறேங்க. வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். வண்டி வந்து ஜஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கலாம். நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து 100% பார்த்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டட்சன் வந்து கோ ப்ளஸில் வச்சுருக்குங்க. ஒரு 3 வண்டி வச்சுருக்கோம். ரெட் கலரில் 2 வண்டி வச்சுருக்குங்க, ஒயிட்டில் ஒரு வண்டி வச்சுருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 நம்பர் 1, 19 ஒன்று வச்சுருக்குங்க, TN 67. இந்த வண்டி நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணாலும் ஓகே. 70 80 ஒன்றுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று வண்டிகள் தான் வச்சுருக்குங்க. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டலையே, என்னடா அவங்க தெளிவாக காட்டலையே அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு கேட்லாகில் இருக்குது, பக்காவாக பார்த்துக்கலாங்க. லோ பட்ஜெட்னால் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு கார் வாங்க லைக் பண்ணுறவங்க நான் சொன்ன மாதிரி வாங்கினவங்களுக்காக ஒரு ஆல்டோவில் வந்து ஒரு 800 வச்சுருக்குங்க. இன்னும் நிறைய இருக்காங்க. ஆல்டோக்காக வந்து அவங்களுக்காக ஒரு ஆல்டோ ஒயிட் கலரில் ரொம்ப ஜெனினான வண்டி ஒரு 800 வச்சுருக்குங்க. அதே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மாருதிலேயே வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நேஸ்டாருங்கிறது வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னு தெரியாது. நிறைய தெரியும், சம்டைம்ஸ் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். வண்டி வந்து சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மினி ஷிஃப்ட்டுங்க. அது சொல்லப்போனால் மினி ஷிஃப்ட் மாதிரியே இருக்குங்க. மாருதி ஏஸ்டார் ரொம்ப கலர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில்
ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க வண்டி வச்சுருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோல் வந்து வச்சுருக்குங்க. ஒரு 2 ஓனரில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்கள்கிட்ட ஒரு மினிமம் பட்ஜெட் தான் வச்சுருக்கோம். சின்ன பட்ஜெட்டு ஒரு 1.5 2 ரூபாய்க்குள்ளே வச்சுருக்குறோம். அடிபட்டிருக்கோ, பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களோ, வேலை செஞ்சுருப்பாங்களோ, டயர் மாற்றணுமோ, கிளச்சு வேலை செய்யணுமோ, இப்படிங்கிறதுல பேச வேண்டாங்க, யோசிக்கவே வேண்டாம். வண்டி வந்து நல்லா அருமையான காருங்க. அதாவது வந்து லோ பட்ஜெட் வச்சுருக்கங்கிறதுக்காக வண்டி குவாலிட்டி குறையாது. பட்ஜெட் குறைஞ்சது இருக்குமே தவிர வண்டியோட குவாலிட்டி குறைக்க மாட்டோம். தெளிவான வண்டிகள் எங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோவில் பாருங்கள். ஆல்டோவில் வந்து 11 மாடலில் வச்சுருக்கேங்க. ஒரு நல்ல சூப்பரான கண்டிஷனில் ஒரு சில்வர் கலர் ஆல்டோங்க. யாருக்காக தான் லைக் பண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு வண்டிங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய கார் வச்சுருக்கவங்களுமே சம்டைம்ஸ் வந்து இந்த வண்டி ஓட்ட ஒரு ஆசைப்படுவாங்க. ஆல்டோ. அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டியோஸ் லிவா வச்சுருக்கேங்க. எட்டியோஸ் காட்டினா லிவாலையும் பார்த்திங்கன்னா டீசல் வண்டி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் தான் வச்சுருக்கேங்க. ஒரு 2.5 பட்ஜெட்டு, ஒரு 2லேருந்து 2.5 முடியும். கஸ்டமர் வெஹிக்கிள் மோஸ்ட்லி நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா கம்பெனி வெஹிக்கிள் ஆர் கஸ்டமர்ஸ் வெஹிக்கிள் தான் வச்சுருக்குங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்கு பிடிச்சின்னா கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸு பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் வச்சுருக்குங்க. நம்ம வண்டி இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது 13 வந்து ஸ்கோடா ரேபிட் வந்து சூப்பரான வண்டி வச்சுருக்குங்க. அதாவது இதில் உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸ்க்ரீன் டச் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு கஸ்டமர் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு போட்டே கொடுத்துருவோம். ஆண்ட்ராய்டு போட்டுனா கஸ்டமர் போட்டு கொடுத்துற வண்டி நாங்கள் அப்படியே கொடுத்துருவோங்க. நல்ல வண்டி, அருமையாக இருக்குது எல்லா வண்டியுமே. இன்டீரியர் சூப்பராக இருக்குது, சீட் கவர் நல்லாயிருக்கும். கசகசன்னு உள்ள வண்டியில் உட்காந்தா ஒரு அருவருப்பு அந்த மாதிரி வண்டி இருக்காதுங்க. இது வந்து 2009 டீசல் வண்டி வச்சுருக்குங்க. மாருதி ஸ்விஃப்ட் டிசைரில் டீசல் வச்சுருக்குங்க. ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்துட்டு ஸ்விஃப்ட்னு நினச்சிடாதீங்க, டீசலுங்க. ஃபுல் ஃபோட்டோ வேணுன்னா நீங்கள் நம்பர் பார்த்துங்க, நோட் பண்ணிங்க. TN 07 இந்த நம்பர் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க. எல்லாமே கேட்லாகில் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லக்ஸரியில் வந்து ஒரு செல்ல பிள்ளைங்க. இது ஜாஸ் வந்து இந்த பிரியோ மாதிரி. பிரியோ வந்து உங்களுக்கு சரியானபடி நான் சொல்லலைன்னு நினைக்கிறேங்க. பிரியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி அருமையாக இருக்குங்க. வண்டி வந்து ஒரு லக்ஸரி. நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் போனீங்கனாலும் நிறுத்தாமல் ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட உடம்பு டயர்டு தெரியாதுங்க. ரொம்ப சொகுசாக இருக்குங்க, லக்ஸரியாக இருக்குது வண்டி. இதுக்கு எந்த செலவுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இன்டீரியர் சீட்க்கு ஒரு முதற்கொண்டு எல்லாம் கஸ்டமர் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% எல்லாமே டயர் பாயிண்ட்லாம் அருமையாக இருக்குங்க. செலவு பண்ணி எடுத்துகிட்டு போனங்கிறது கிடையாது, பெட்ரோல் போட்டு எடுத்து ஓட்டிகிட்டே இருக்கலாங்க. நல்ல அருமையான வெஹிக்கிள்ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈகோ ஸ்போர்ட் வச்சுருக்குங்க ஃபோர்டில். இது வந்து ஃபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்டு இருக்க யோசிக்கிறாங்க. ஆனால் இதுவும் டீசல் வெஹிக்கிள் தான் வச்சுருக்குங்க. டீசலில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வைஸில் வந்து அருமையாக இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு எஸ்யூவி டைப் இது நல்லாயிருக்கும் வண்டி. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஈகோ ஸ்போர்ட்டில் வந்து நல்லா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் ப்ராப்பராக வச்சுருக்கோம் அந்த வண்டி. எல்லா வண்டியுமே இப்போ அந்த ஜாஸ் பார்த்தீங்க, ஸ்விஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 1.10 பக்கமாக ஓடி இருக்குதுங்க. 1,00,000 கிலோமீட்டர் ஓடிட்டாலும் உங்களுக்கு வந்து பக்கா சர்வீஸ் ரெக்கார்டில் வச்சுருக்குங்க. இந்த ஈகோ ஸ்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் தான் வச்சுருக்குங்க எல்லா வண்டியுமே. பொலிரோ பாருங்கள், பொலிரோ வந்து 2,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இது 2,00,000 கிலோமீட்டர் ஓடினாலும் 2,00,000 கிலோமீட்டருக்கு உண்டான நாங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு பக்காவாக வச்சுருக்குங்க. இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1 lakh வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பில்லோடு வச்சுருக்கோம், இன்க்ளூடிங் பில்லோடு எல்லாமே வச்சுருக்கோம், கையிலே இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து RC NOC எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க. நீங்கள் அப்போவே இதுக்கு வந்து லோன் போடணும், இந்த வண்டிக்கு இல்லைங்க, அனைத்து வண்டிக்குமே சொல்கிறேன். லோன் போடணுன்னா அப்போவே லோன் போட்டுக்கலாங்க. நீங்கள் ரெடி கேஷ் போட்டிங்கனாலும் அப்போவே ஆன் டைம் உங்களுக்கு கண்ணில் புக்கை கையில் கொடுத்துருவோம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போய்க்கலாம். அப்போவே செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் வண்டி ஆன் ரோடுக்கு உடனே ரெடியாக இருக்குங்க. மற்ற பக்கம் மாதிரி பார்த்தீங்கன்னா சார் வந்து மற்ற பக்கம்னு நான் எல்லாத்தையும் தப்பு சொல்ல விரும்பலைங்க. ஒரு சில இஷ்யூனால பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வண்டி எடுத்துங்க சார், நாளைக்கு வந்து RC பார்த்துக்கலாம், இல்லை ஈவினிங் பார்த்துக்கலாம் சார் அப்படிம்பாங்க. அதுக்கெலாம் நம்மகிட்ட இல்லைங்க. இப்போ வந்தீங்கன்னா கையோட நீங்கள் RC செக் பண்ணிவிட்டு எல்லாமே பக்காவாக மெக்கானிக் கூட்டு வந்து வண்டியை செக் பண்ணிக்கங்க, ப்ராப்பராக RC செக் பண்ணிக்கங்க, உடனே அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போயே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் சடனாக 10 minutesலாம் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த ஸ்டேஜில் நாங்கள் வண்டி வச்சுருக்கோம் எல்லா வண்டியுமே. இது பார்த்தீங்கன்னா எர்டிகாவில் வச்சுருக்குங்க. எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வச்சுருக்குங்க. இது வந்து 6 speed கியர் பாக்ஸுங்க, ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் வந்துருங்க. அதாவது 6 கீர் இருக்குங்க இந்த வண்டிக்கு. வண்டி சூப்பராக இருக்குங்க. இது வந்து டாப் அண்ட் மாடலில் வச்சுருக்கோம். அதாவது எர்டிகாவில் டாப் அண்ட் மாடலில் இந்த வண்டி வச்சுருக்குங்க. ஃப்ரண்ட்டு பம்பர்லாம் போட்டிருக்குது, ஸ்க்ரீன் டச் போட்டிருக்குதுங்க. இது வண்டி நல்லா அருமையாக இருக்குது. அலாய் வீல் போட்டிருக்காங்க பாருங்கள். பிரிஸ்டோன் டயர் 4 டயர் பிரிஸ்டோன் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. வீல் பார்த்தீங்கன்னா அலாய் வீல். வண்டி வந்து மூவிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நாங்களே இங்கே இருக்க வண்டியிலேயே வந்து இந்த வண்டி ரொம்ப லைக் பண்ணி ஓட்டுவோம்னா ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க, அழகாக இருக்கும். பெட்ரோல் வண்டி மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் வந்து டீசல் வண்டிங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் எல்லாமே போட்டிருக்குங்க, பக்காவாக இருக்கும். ஃப்ரண்ட் மட்டும் இதில் பார்த்துக்கங்க. வண்டி நம்பர் TN 38 CT 1073 இந்த நம்பர் போட்டு கேட்லாக்கில் செக் பண்ணிக்கங்க. வண்டியோடது ஃபுல்லாக இன்டீரியர் ஃபார் அவுட்ரு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாங்க.
ஃபோட்டோவில். உங்களுக்கு டேரெக்ட் விசிட் வந்துட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே பார்த்துக்கலாம். ஃபோட்டோவில் பார்க்குறோங்கிறத விட டேரெக்டாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்களோட கஸ்டமர்ஸோட திருப்தி தான் எங்களோட திருப்தி இல்லைங்களா? உங்கள் சைடில் வந்து நீங்கள் என்கொயரி வந்து நீங்கள் ஒரு கால் பண்ணிவிட்டு மட்டும் வாங்க, இந்த வண்டி பார்க்குறக்காக நாங்கள் வரோம் சார், வண்டி வந்தால் பார்த்துக்கலாங்களா அப்படி ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் காலையில் ஒரு 6 மணி 5 மணிக்கு வந்தீங்கன்னா ஓகேங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாங்க. உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பகல் டைமில் வந்துட்டிங்கன்னா வண்டியோட ஃபுல்லாக ஒரு கலர் வைஸ் ஆகட்டும், நீங்கள் செக் பண்ணுறதாகட்டும் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எர்டிகாலேயே பெட்ரோல் வச்சுருக்கேங்க. இது வந்து 5 கீர் வண்டிங்க, அதாவது வந்து 5 கீரு ப்ளஸ் ரிவல்ஸ் இந்த மாதிரி வருங்க. அது வந்து 6 கீர் டீசல் வண்டிங்க. இது வந்து டீசலில் பெட்ரோல் வச்சுருக்குங்க. அது பெட்ரோல் ஒயிட் கலர் பெட்ரோலு, அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வச்சுருக்கோம். இது வந்து TN30 சேலம் நம்பர் வச்சுருக்குங்க. இது வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இங்கே நம்பருக்கு வந்து கேட்லாக் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வண்டியும் நான் சொல்கிறது தான், என்ன டீட்டெயில் சொல்லியே, அதாவது வண்டியோடது சொல்கிறாங்க ரேட் சொல்லியே அப்படிங்கிற சொல்லி நினைக்க வேண்டாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களோட எல்லாமே தேவைக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் குஷாக் வச்சுருக்குங்க. குஷாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் ஒரு 20க்கு மேலே திருப்பூர் நம்பர்லேயே வச்சுருக்கோங்க. நாங்கள் லோக்கல் நம்பர்லேயே இந்த வண்டி வச்சுருக்கோம். நீங்கள் வாங்க, கஸ்டமர்கிட்டே டேரெக்டாக வந்து பேசி வண்டி எடுத்துக்கலாங்க. எல்லா வண்டியுமே உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட பேச மாட்டோம், அந்த ஒளிமுறைகள்லாம் இல்லைங்க. கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசியே எடுத்துக்கலாம், தெளிவான வண்டியாக எடுத்துக்கலாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குங்க. 40 சம்திங் 50க்குள்ளே தான் ஓடி இருக்குங்க. இது கிலோ லோ கிலோவில் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி. அவங்க வந்து கஸ்டமர் வந்து வேறு சாய்ஸ் போனனால இந்த வண்டி வந்து நம்ம கொடுக்குறாங்க. இந்த வண்டிக்குன்னு இருக்கவங்க வந்தாங்கன்னா அந்த வண்டி எடுத்துக்கலாங்க தாராளமாக. வண்டி நல்லா லுக் வைஸும் சரிங்க, இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆட்டோ கிளைமேட் ஏசி, அலைவிலோட பெட்ரோல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் இது நல்லாயிருக்கும், வண்டி அருமையாக இருக்குங்க. எல்லா வண்டியுமே வந்து என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. அதாவது என்னென்னா வெஹிக்கிள் நிறையா இருக்க காரணத்துக்காக என்னால் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறதோ மற்ற டீட்டெயில் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களை ரொம்ப உங்களோட பொன்னான நேரங்கள் நான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு உண்டான வண்டி நம்பரோட தெளிவாக பார்த்துங்க. எல்லா வண்டிலையுமே பக்காவாக நம்பர் காட்டியிருக்கிறோம். ஸ்டார்டிங் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் பார்த்தாச்சுங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 வெஹிக்கிள் வரையும் வச்சுருக்கிறோம். டீட்டெயில் வைஸ் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வண்டிக்கும் சொல்லியிருந்தேன்னா டைம் என்னால் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல முடிக்க முடியாதுங்க. ஏன்னா உங்களோட டைம் வந்து நான் எடுத்துக்க விரும்பல. எல்லாமே நிறையா ஒரு யூசேஜுக்கு பார்ப்பீங்க, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்பீங்க, வண்டி தொலைவையும் பார்ப்பீங்க. எல்லாத்துக்காக தான் இப்போ நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் ஜஸ்ட்டு வந்து உள்ளே போய் பார்த்தீங்கனாலே கேட்லாகில் வந்து எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸுமே போட்டிருக்கோம். அதில் நான் வந்து இப்போ உங்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மாடல், ரேட் வைஸ், இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, பக்கா டீட்டெயில் எல்லாமே சொல்லுங்கள். எங்கள்கிட்ட வந்து இந்த வண்டி நான் வச்சுருக்கிறேன். அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்லேயே வச்சுருக்கோம், பெட்ரோல் வண்டி வச்சுருக்கோம், டீசல் வண்டி வச்சுருக்கோம், 2 ஓனர்லேயும் வச்சுருக்கோம், 1 ஓனர்லேயும் வச்சுருக்கோம். எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஏதாவது ஜஸ்ட்டு ஒரு மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ யாரும் என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாங்க. எல்லாமே வந்து நம்ம கேட்லாகில் இருக்குது. நீங்கள் ரொம்ப பக்காவாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதில் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாகில் சப்போஸ் 1 2 வண்டி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அது கால் பண்ணுங்கள். எனக்கு அதை வந்து கால் பண்ணால் அது ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வண்டி நம்பர் போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ டீட்டெயில் வந்து உடனே இமீடியட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் டேரெக்ட் விசிட் வாங்க, வண்டியை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா ட்ரைவ் பண்ணி பாருங்கள், மெக்கானிக் சைடு வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எல்லா வண்டியுமே ட்ரைவ் பண்ணி பாருங்கள், வண்டியோட குவாலிட்டி பாருங்கள். நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இருக்குதான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க வண்டியை. ஏன்னா வீடியோவில் நீங்கள் நம்ம ஒன்று சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒன்று பார்க்கும்போது அவங்க ஏமாற்றம் இருக்கக்கூடாது மெயினாக. அதனால் நீங்கள் டேரெக்டாக விசிட் வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தீங்கன்னா எப்போவுமே ஆள் இருப்போம். நீங்கள் எந்த வண்டி பார்க்கணும், இந்த வண்டி நான் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னாலும் ஓகே, இல்லை குவிட்டு பார்க்குறேன்னு வந்து நீங்கள் மாருதி பார்த்தீங்கன்னாலும் ஓகே. நம்ம ஏன்னா அனைத்து காரணமே கொடுக்குறக்காக தான் வச்சுருக்கோமே தவிர நீங்கள் பார்க்குறனால எந்த வண்டியுமே தப்பே கிடையாது. எல்லா வண்டியுமே ஜஸ்ட்டு பாருங்கள், ஓட்டி பாருங்கள், உட்காந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வாங்க. உங்கள் ஃபேமிலி ஒரு 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்கன்னா இந்த வண்டி நமக்கு ஓகேவா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நமக்கு ரோட்டில் போகும்போது இந்த வண்டி வாங்கிக்கலாங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. அது வந்து உட்காந்து பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் வண்டியில். அதனால் உங்களுக்கு கன்வென்ட்டாக ஒரு ஃப்ரீ டைமில் நீங்கள் சார் இந்த மாதிரி நாங்கள் வர்றோம், இந்த வண்டி பார்க்க வர்றோம் அப்படின்னு சொல்லி வாங்க. தாராளமாக நீங்கள் எந்த வண்டிக்கு வேணாலும் வாங்க. உங்களுக்கு ஒன்றா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி எல்லாமே இருக்குது. கேட்லாகில் பட்ஜெட் மட்டும் பார்த்துக்குங்க. ரேட்டு சொல்லலையே, என்னடா இவங்க டிஃப்ரெண்ட்டாக வண்டியோட இது பண்ணுறாங்க, ரேட்டு சொல்லாமல் இருக்காங்களே எதுவும் நினைக்க வேண்டாம்.